சிந்தனையை உலக அளவில் அப்படி லேசாக அப்படி திருப்பி வச்ச அந்த மசானோபு ஃபுக்குவோக்கா தான் எனக்கெல்லாம் முன்னோடியாக இயற்கை விவசாயத்தில் போயிட்டுருக்கிறாரு. இந்த கருத்துக்களை தான் நான் மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் சொல்லும்போது என்ன சொல்கிறேன்னா, நண்பர்களே, இயற்கை அளித்ததை திருப்பி அளிப்போம். இப்போ கடவுரில் என்ன பண்ணோம்னாக்கா, ஒரு 10-15 வருஷமாக மக்கள் இந்த நிலத்தில் ஒன்றும் வராதுன்னு போட்டுட்டு போயிட்டாங்க. வேறு எங்கேயோ போய் ஆழமாக போர் ஒன்றை போட்டு அதில் தண்ணி எடுத்து கரும்பும் மரவள்ளி கிழங்கும் பயிர் பண்ணுறாங்க. கரும்பையும் மனுஷன் திங்கலாம், மரவள்ளியும் மனுஷன் திங்கலாம். ஆனால் திங்கிறதுக்காக அவங்க பயிர் பண்ணலை. அதை நேராக ஃபேக்ட்ரிக்கு அனுப்பிடுறாங்க. சரி, நாங்கள் அவங்க விட்டுட்டு போன நிலத்தை வாங்கி அதை மறுபடியும் உழுது மழை நேரத்தில் 2 தடவைக்கு 3 தடவையாக உழுது மேட்டு பாத்திகளாக போட்டுடுறோம். இந்த சாலை ஓரத்தில் இந்த பதர்லாம் கொட்டி வச்சுருக்கிறாங்க. எள்ளு செடியோட பதர் கிடக்கு, கம்பு செடியோட பதர் கிடக்குது, சோள செடியோட பதர் கிடக்குது. ஏன் அப்படின்னா, அவங்க வீட்டில் மாடு இல்லை, அந்த மக்களுக்கு களம் இல்லை அடிக்கிறதுக்கு. தார் சாலையில் பரப்பி வச்சு அந்த காரு போகும்போது, பஸ்ஸு போகும்போது, அந்த லாரி போகும்போது அந்த சக்கரம் அரைச்சி அந்த தானியத்தை பிரித்து அதை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. சக்கையை அதுக்கு தூக்கிட்டு போனாங்கன்னு ரோட்டில் போட்டு போயிட்டாங்க. நாங்கள் நினச்சோம், அந்த ஜப்பான்கார் சொன்னாரே இயற்கையை அழித்து திருப்பி அழிப்போம்னு, நாங்கள் அதை வண்டி வச்சு அள்ளிட்டு வந்து எங்கள் தோட்டத்தில் எல்லாத்தையும் பரப்பிட்டோம். திடீர்னு ஒரு நாள் மழை பெய்யுது. 3 நாள் கழித்து பார்த்தா எங்கள் தோட்டத்தில் கம்பாக வளர்ந்து நிற்குது, எல்லாம் வளர்ந்து நிற்குது, சோளமாக வளர்ந்து நிற்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள், ஆச்சரியப்படுவீங்க. நாங்கள் விதையே போடலை, பதறத்தான் கொண்டு போய் போட்டோம். அந்த மக்களுக்கு களமும் மாடும் இல்லாதனால அவ்வளவு விளைஞ்சதை வந்து பதரோடு சேர்த்து போயிடுச்சு. அது சரியாக பிரிக்காமல் போயிடுச்சு. நாங்கள் பதற இல்லையாந்து போடும்போது பதரில் இருந்த செடியெல்லாம் முளைச்சி வளர்ந்து எங்களுக்கு காய்ச்சிக்கிருக்கு. விவசாய நிலத்தில் இருந்த விட கூட காய்ச்சிக்கிருக்கு. இயற்கை வழி அது. அதை கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம், நம்ம அனுபவித்து பார்க்குறோம். அப்போது இயற்கையை வந்து நம்ம மட்டும் பாழ்படுத்தாமல் நம்ம அனுபவிக்க கற்றுக்கிட்டோம்னு சொன்னால் வேணுங்கிறதெல்லாம் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கலாம், விஷம் இல்லாதெல்லாம் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கலாம்.